ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டா தேமுதிகட்டேருந்து 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்குறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எல்லா கட்சியிலையுமே இந்த வேட் மனு வாங்குறதுங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயம் தான், நடைமுறையில் உள்ள விஷயம் தான். இதுவும் ஒரு ஸ்கேம்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. விருப்ப மனு வாங்குறத பொறுத்து பார்த்தா இது தனித்து விடப்பட்டாங்களா இல்ல தனியா போட்டியிட போறாங்களா, என்ன கதை? அதிமுகவும் சரி திமுக கூட்டணியும் சரி டபுள் டிஜிட் கேட்குறாங்க. சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் மினிமம் வந்து ஒரு 10 சீட் பிளஸ் ராஜ்யசபா அப்படிங்கிறது அவங்க டிமாண்டா இருக்கு. அந்த டிமாண்டுக்கு சீட் வேணும், ராஜ்யசபா வேணுங்கிறது இது யாருமே ஏற்றுக்கணும். அவங்க கேட்கறது நியாயம் தானே. ஏன்னா ஒரு பெரிய கட்சியா, ஒரு எதிர்கட்சி அளவுக்கு உயர்ந்த ஒரு கட்சி போயிட்டு ஒரு 4 சீட்டு 3 சீட்டுக்கு போட்டியிடுறது அவங்களுக்கே ஒரு எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, இது அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜயகாந்த் பண்ண பெரிய தப்பு என்னன்னா 2011 உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சண்டையை போட்டுறாரு. விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் பிரபாகரனே சொல்றாரு, உங்களை விட நான் கட்சிக்கு நான் தான், நீங்க என்னோட வயசுக்கு மூத்ததா இருக்கலாம், அரசியலுக்கு நான் தான் உங்க அண்ணன், நான் தேர்தலை சந்திச்சிருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன், காங்கிரஸ் கூட சேராதீங்க அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்றாரு. விஜயகாந்த் ஓட்டு நம்ம எதுக்கு மிஸ் பண்ணலாம்? நம்மள விஜயகாந்தே அடுத்து ஒரு தம்பி, நான் தான் விஜயகாந்தோட தம்பின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட். அப்ப தேமுதிகவே தன்னதான் கிளைம் பண்றது மாதிரி ஆயிரும். அது அந்த தப்பை இவங்க செய்ய மாட்டாங்க. விஜயகாந்த் போன இடத்த நான் தான் நிறைய ரெஃபல் பண்ற மாதிரி ஆயிரும். விஜயகாந்த் நான் தான், எம்ஜிஆர் நான் தான்றாரு. அந்த சேருது டிவிகே பிளஸ் காங்கிரஸ் அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கு. விஜய் நிற்பாராங்கிற தேர்தலில் தனியமா தான் இருக்கு. ஏன்னா வேளச்சேரி நிக்க போறதா ஒரு வேளச்சேரி அவர் வீல இருக்க தொகுதியா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீல இருக்க எல்லா தொகுதியிலும் அவர் நிக்க போறாரு, உங்கள் விஜய் வீ தொகுதியில் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்ப விஜய்க்கு எதற்கு ஓட்டு போடணும்னு ஒரு மனிதன் கேட்குறீங்க வச்சுக்க, தமிழ்நாடு வாக்காளர்கிட்ட ஓட்டு போடுறீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்ப்பா, 2 கட்சி மாறி மாறி இருக்குன்னு ஒரு ஓரலா சொன்னாலும் கூட கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அவங்க பேக் அடிக்கிறாங்க. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டா தேமுதிகட்டேருந்து 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்குறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. விருப்பமுள்ள தொண்டர்கள் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இப்படி தொகுதிகளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விருப்ப மனு வாங்குறாங்க. ஸோ தேமுதிகவுடைய இன்றைய நிலை என்னென்ன கூட்டணி அறிவிக்காமல் இருக்காங்க. இப்போ 234 தொகுதிக்கும் வேட்புமனு வாங்குறத விருப்ப மனு வாங்குறத பொறுத்து பார்த்தா இது தனித்து விடப்பட்டாங்களா இல்ல தனியா போட்டியிட போறாங்களா, என்ன கதை? இல்லை, தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் யாரும் ஆஃபர் பண்ணுறதுக்கு அது சரியாக இல்லை. அதிமுகவும் சரி திமுக கூட்டணியும் சரி டபுள் டிஜிட் கேட்குறாங்க. அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் மினிமம் ஒரு 10 சீட் பிளஸ் ராஜ்யசபா அப்படிங்கிறது அவங்க டிமாண்டா இருக்கு. அந்த டிமாண்டுக்கு யாருமே ஏற்றுக்கிறதுக்கு தயாரில்லை. முதல்ல இந்த தேமுதிகவினுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி 2011க்கு பிறகு எந்த தேர்தலையும் வெற்றி பெறல. 2006 கட்சி ஆரம்பிக்கிறார், 2007 தேர்தலை சந்திக்கிறாரு, ஒரு 8% வாக்கு வாங்குறாரு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார் விஜயகாந்த். 2006 அவருடைய தேர்தல் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட தேர்தல். 8.5% கிட்ட வாக்கு தனித்தே வாங்கினாரு. அவர் மட்டுமே ஜெயிச்சார். விருதாச்சலத்தில் ஜெயிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 கட்சிக்கும் 2 திராவிட கட்சிக்கும் நான் மாற்று தான், நானும் திராவிட கட்சி தான், பட் இவங்களோட திராவிட முற்போக்கு, ஆமா நான் மாற்று தாங்கிறாரு. அப்படிதான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு, 8% வாங்குறாரு, விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு, 224 தொகுதியும் கேண்டிடேட் போறாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல 224 தொகுதியும் கேண்டிடேட் போறாரு. ஒரு பெரிய அளவில் அன்னைக்கு ஒரு வேவ் காமிச்சு திமுக அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே விஜயகாந்த் பிரிச்ச பெரும்பாலான ஓட்டு தான். திமுக ஓட்டு எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், திமுக ஓட்டு செதறாது. இந்த இன்னொரு பார்ட்டி வர்றப்ப செதறப்ப என்னன்னா அதிமுக ஓட்டு தான் பெரும்பாலும் அந்த படத்துல போகும். அந்த மாதிரி இந்த முறை என்னாச்சுன்னா 2006 திமுக ஓட்டு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து குறைந்த மைனாரிட்டி கவர்மெண்ட், அவங்க கூட்டணியுமே ரொம்ப வலுவான. அந்த மாதிரி கூட திருப்பி சொல்லுவாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் 98 சீட் தான் ஜெயிச்சு வந்தாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, விஜயகாந்த் ஒரு மாற்று அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலை கையில் எடுக்கிறாரு, ஒரு ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா. அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு சரியான சாய்ஸ் விஜயகாந்த் தான் நினைச்சாங்க. பட் 2011 அடுத்த தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு போயிட்டார், அதிமுக கூட்டணிக்கு போயிட்டார். அப்ப இவரும் 10-11 ஒரு கட்சி தான், எதிர்கட்சி தலைவராக கட்சி தான். இன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணியில போன ஒரு சீட் வந்தாரு. அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில வெளியே வந்துட்டார். அதற்கு பிறகு அந்த கட்சியில யாருமே சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஜெயிக்கல. அதற்கு பிறகு கட்சியினுடைய ஓட் பேங்க் அப்படியே குறைஞ்சிட்டே வருது.
ம். 8%, 7%, 6% ஆகி இன்னைக்கு கடைசியில அந்த கட்சிக்கு அதிக 0.43% தான் இப்போதைக்கு இருக்குன்றது சொல்றாங்க. அதிகபட்சம் 2% கூட வச்சுங்களேன். ம். அது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு வாங்கின வாக்கு சதவீதம் வச்சு பார்க்குறப்ப 2%. இன்னைக்கு அதுக்கு இப்போ கம்மியா தான் போச்சு. அப்போ அவங்க டிமாண்டுங்கிறது இன்னைக்கு அதிகப்படுத்துறாங்க. எங்களுக்கு 10 சீட்டுக்கு குறைஞ்சது வேணும். டபுள் டிஜிட்ல எங்களுக்கு சீட் வேணும். ராஜ்யசபா வேணுங்கிறது இது யாருமே ஆனா ஏத்துக்கல. அவங்க கேட்கறது நியாயம் தானே. ஏன்னா ஒரு பெரிய கட்சியா, ஒரு எதிர்க்கட்சி அளவுக்கு உயர்ந்த ஒரு கட்சி, போயிட்டு ஒரு 4 சீட்டு, 3 சீட்டுக்கு போட்டியிடுறது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. இல்ல இது அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ, அந்த கட்சியோடு இருந்தா தான் நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல வெற்றி பெற முடியும். வெற்றி பெற முடியும். உங்கள உங்கள உள்ளாட்சி அமைப்புகள ஸ்ட்ராங் பண்ண முடியும். ம். விஜயகாந்த் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, 2011ல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சண்டைய போட்டாரு. ம். சண்டைய போட்டு வெளிய வந்தாரு. அப்படி சண்டைய போடாம இருந்தாருன்னா, நெறைய நகராட்சி சேர்மன் வந்திருப்பாங்க, ஊராட்சி சேர்மன் வந்திருப்பாங்க, ஏதாவது டெப்டி சேர்மன் வந்திருப்பாங்க, கவுன்சிலர் வந்திருப்பாங்க. அந்த மாரி உள்ளாட்சி அமைப்புகள ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த கட்சிக்கு இப்ப என்னன்னா, கட்சி கட்டமைப்பை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலை. அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ கடலூர் மாநாட்டுல அவ்வளவு பெரிய கூட்டத்த இல்ல கூட்டிட்டாங்க. எல்லா கட்சிக்கும் தான் கூட்டம் வருது. யாருக்கு தான் ஓட்டு போடுறாங்கங்கிறது தெரியல. விஜயகாந்துக்கு ஒரு வராத கூட்டமா, டிடிவி தினகரனுக்கு வராத கூட்டமா, டிடிவி தினகரனுக்குலாம் போறதுல மதில்ல எல்லாம் ஏறி நின்றுருப்பாங்க, மரத்துலலாம் ஏறி நின்றுருப்பாங்க. அந்த மாரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்ப கூட்டத்தை வைத்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு மாநாடு போடுறாங்கன்னா, ஜாதி கட்சியின் மாநாடு கூட போடுறாங்க. அதிலும் பெரும்பாலும் கூட்டம் இருக்கு. அவங்க ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியாது. அப்ப அத கூட்டத்தை எப்படி சேர்க்கிறாங்கங்கிறதுக்கு அது பின்னாடி பேக் ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப கூட்டத்த வச்சு இன்னைக்கு வோட் பேங்க் எவ்வளோ இருக்கு? இந்த கட்சிக்கான தொண்டர்கள் எவ்வளோ இருக்காங்க? தலைவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் இல்ல. விஜயகாந்த் இல்ல. ஒரு குடும்ப கட்சியா சுருங்கி போயிருச்சு. ம். அவர் மச்சான் இருக்கிறாரு, மையன் இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குடும்ப கட்சியா போச்சு. 2வது இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு மாரி விமர்சனமாகுது. பிரபாகரன் பேசுறதா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், அது ஒரு விமர்சனமாகுது. 2வது ஒரு 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 அடிப்படை ஒரு கொள்கை வேணும்ல, ஒரு கட்சிக்கு. இப்ப திமுகவோட அதிமுக சேராது. அதிமுகவோட திமுக சேராது. பாஜக, காங்கிரஸ் சேராது. விசிக ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து பாமகவோடும், பாஜகவோடும் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க. உங்களுடைய அடிப்படை பேஸ் கொள்கை என்ன? அதிமுக கூடயும் போறீங்க, பிஜேபி கூடயும் போறீங்க, அந்த கட்சி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இந்த கட்சி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அப்ப அதுவே ஒரு நம்பகத்தன்மை இழந்துரும்ல. ம். அந்த நம்பகத்தன்மையை உதாரணத்துக்கு 10 சீட்டே குடுக்குறாங்க அதிமுக, திமுக ஜெயிச்ச பிறகு, நாளைக்கு தனியாக நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அப்ப அந்த கட்சிகளே உங்க மேல நம்பிக்கை வரும்ல. இப்ப தேமுதிகவில 2 விதமான எதிர்க்க ஒரு குரூப் வந்து திமுக கூட போலான்னு இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து அதிமுக கூட அங்கேயுமே ஒரு ஒற்றுமையான விஷயம் கிடையாது. அப்ப கட்சிகளுமே உங்க மேல ஒரு நம்பிக்கை இழக்குறாங்க. நீங்க நாளைக்கு 10 சீட் ஜெயிச்சுட்டு வேற கட்சிக்கு போயிட்டீங்கன்னா, திமுக கூட்டணியே கூப்பிடுது. உயிர குடுத்து வேலை செய்றாங்க. ஒரு 7 சீட்டோ, 8 சீட்டோ ஜெயிக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா வாங்குறாங்க. நாளைக்கு திடீர்னு பாஜக கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா, சரி அங்க வாங்குறீங்க, அங்க வாங்கிட்டு இங்க வந்துட்டீங்கன்னா, அப்ப உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இழந்துகிட்டே வருது. நம்பகத்தன்மை இழந்துட்டாலே தொண்டர்கள் வேலை ஆனா செய்வாங்க. 2023 கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகு அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அலை. அது வந்து இந்த தேர்தல்ல குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல்ல கூட வந்து விஜய பிரபாகரனுக்கு ஓரளவுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இருந்தாலும் அவரால ஜெயிக்க முடியல. ஒரு சொற்பமான வாக்கு வித்தியாசம் தான் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. அந்த அடிப்படையில 2026 தேர்தல் என்பது அதாவது விஜயகாந்துடைய மறைவுக்கு பின் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு மாநில தேர்தல். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா? அந்த அளவு அதை இல்ல அது நம்புறாங்களா அவங்க ஃபேக்டரா? அன்னைக்கு உடனே வந்த தேர்தல். ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ள வந்த தேர்தல். இன்னைக்கு ஆயிப்போச்சு. 3 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்குள்ள இவங்களுடைய அந்த கூட்டணி சம்பந்தமான மாற்றி மாற்றி பேசக்கூடிய, ஒரு நாளைக்கு ஆளுங்கட்சிய புகழ்ந்து பேசுறாங்க, ஒரு நாளைக்கு எதிர்த்து பேசுறாங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள வரவேற்கிறாங்க, ஒரு நாள் எதிர்க்கிறாங்க. இப்ப பட்ஜெட் சம்பந்தமா அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. நாளைக்கு கூட்டணிக்கு போனா பட்ஜெட்ட வரவேத்து பேசுவாங்களா? அதுவே நம்பகத்தன்மை போயிருது. அப்படிங்கும்போது 2 கட்சியுமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வேண்டாங்கிற முடிவுல இருக்கிறதா தான் சொல்றாங்க தகவல். திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி வைக்கக்கூடிய டிமாண்ட் அதிகமா இருக்கு. உங்க மேல நம்பகத்தன்மை இல்ல. வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஆனா வந்துட்டாங்க. அதிமுகவ பொறுத்தவரைக்கும் மேடைகள்ல பேசும்பொழுது பிஜேபியும் சரி, அதிமுகவும் தேமுதிக வரவேற்கக்கூடிய மனநிலை தானே பேசுறாங்க. அவங்க இருக்கிறாங்க. வந்தா சந்தோஷம் எங்களுக்கு, அவங்க வந்துருவாங்கன்னு நம்புறோம்னு தானே பேசுறாங்க. என்டிஏ பொறுத்தவரைக்கும் அங்க மேஜர் பார்ட்டினா 2 தான். ஏடிஎம்கே, பிஜேபி. பிஜேபி தான். மிச்சம் எல்லாமே சின்ன வோட் பேங்க். பெர்சென்ட் கம்மியில உள்ள ம். 1% கம்மியில் உள்ள வோட் பேங்க் உள்ள கட்சி தான் சில கட்சிகள். இப்ப பாமக இருந்துச்சு. அது வலுவான ஒரு 4% இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் இப்ப 2, 3 பிளவா இருக்கு. 2 பிளவா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 1% அவங்க வந்தா கூட அவங்களுக்கு வந்து கெயின் தான். அத வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து வேணாங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகல. 2வது வந்து அந்த பிரதமர் வந்திருக்க அன்னைக்கு மேல எத்தன சார் முயற்சி நாங்க முடிவு பண்ணிட்டோம் யாரு கூட்டணி அப்படிங்கிறத நாங்க சமயத்துல அறிவிப்போம் அப்படின்னு தானே தொடர்ந்து இல்ல இது சொல்லியிருக்காங்க. ஏன் டிலேன்றேன். இப்ப நீங்க உங்க என்ன அவசரம், என்ன எலெக்ஷனே அறிவிக்கல. டிமாண்ட் தான் ஆமா. டிலே. இப்ப ஏன் இந்த அதிமுக, பாஜக கூட்டணி 6 மாசத்துக்கு முன்னாடியே வச்சாங்க?
ஏன் நீங்கள் நாளைக்கு பிரதமர் வரப்போ எல்லா கட்சியும் டக்கு டக்கு சின்ன சின்ன கட்சியெல்லாம் மேடை ஏற்றிட்டாங்கல்ல, உங்களால் ஏற்ற முடியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அது ஒரு இதாகுது. அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, எங்களுக்கு 230 தொகுதியிலும் ஆள் இருக்கு. நாங்க 234 தொகுதி தமிழ்நாட்டிலையும் 30 தொகுதி பாண்டிச்சேரியிலையும் கேண்டிடேட் போட போறோம். நாங்க தனியே தேர்தல் சந்திக்க தயாரா இருக்கிறோம். எங்க வெயிட்ட பாருங்க அப்படின்னு ஒரு காட்டுறதுக்கு தான் வாங்குவாங்க. எல்லா கட்சியிலயுமே இந்த வேட்புமனு வாங்குறதுங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயம் தான். நடைமுறையில் உள்ள விஷயம் தான். இதுவும் ஒரு ஸ்கேம்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஸ்கேம்னு சொல்ல அந்த அளவுக்கு போய் சொல்ல வேண்டாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்கேம்னு அந்த அளவுக்கு போய் அவங்கள வந்து குறைத்து பேச வேணாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது கட்சிகளோட சீட் சம்பந்தமான ஒரு பேரம் பேசுவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க சப்போஸ் யாருமே வரலாம் கூட, எங்க தனியா இருக்கிறது கூட எங்களுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எங்களுக்கு 234 தொகுதியிலும் கேண்டிடேட் ரெடியா இருக்கு. நாங்க ஒன்றும் கட்டமைப்போட தான் இருக்கிறோம். அப்படின்னு தன்னுடைய வலுவை காட்டுவதற்காக, வலிமையை காட்டுவதற்காக பண்ற விஷயம் தான். கண்டிப்பா தனியா போட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். இது மற்ற கட்சிகளுக்கான ஒரு ஒரு அழைப்பு, ஒரு எச்சரிக்கை, அவ்வளவுதான். ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கும்? இல்ல ஏதாவது ஒரு கட்சியில அவங்க பயணம் பண்ணி தான் ஆகணும். தனிச்சு அவங்களால டிராவல் பண்ண முடியாது. விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்காது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகி போகும். ஏன்னா விஜய் பிரபாகரனே சொல்றாரு, உங்களை விட நான் கட்சிக்கு நான் தான், நீங்க என்னோட வயசுக்கு மூத்ததா இருக்கலாம், அரசியலுக்கு நான் தான் உங்க அண்ணன். ஓ சீனியர் நான் தான் அப்படின்னு மேடையில பேசிட்டாப்ல. வயசுக்கு மூத்த அரசியல், வயசுக்கு மூத்தவன் நீங்களும் இருக்கலாம், அரசியல்ல மூத்தவன் நான் தான். நான் தேர்தலை சந்திச்சிருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன், காங்கிரஸ் கூட சேராதீங்க அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்றாரு. தம்பி அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றாரு, அரசியல் மூத்தவர். அப்படிங்கும்போது நம்ம பார்த்த தம்பி தான் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்குள்ள செட் ஆகி டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சீட் கொடுப்பாங்க, பட் ஜெல்லாகி ஒர்க் பண்ண முடியாது. விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் ஒரு கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா? விஜயகாந்த் ஆல்ரெடி ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரை இப்போ வந்து ரோல் மாடலாக எடுத்திருக்காருலாம் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். ஸோ பேட்டி கொடுத்து அதை சொல்லப்பட்டதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் விஜயகாந்த் ஓட்டு நம்ம எதுக்கு மிஸ் பண்ணல? நம்மள விஜயகாந்த்னே அடுத்து ஒரு தம்பி, நான் தான் விஜயகாந்தோட தம்பின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்போ தேமுதிகவே தன்னதாக கிளைம் பண்றது மாதிரி ஆயிரும். அது அந்த தப்பை இவங்க செய்ய மாட்டாங்க. அது தானே கிளைம் பண்ண மாதிரி ஆயிரும்ல. எம்ஜிஆர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு, அதிமுக என்னோடதுங்கிற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்களே உள்ள கொண்டு விட்டா நான் தான் அந்த கட்சி கார்டியன்ற மாதிரி ஆயிரும். விஜயகாந்த் போன இடத்த நான் தான் நிறைய ஃபுல் பண்றன்ற மாதிரி ஆயிரும். அந்த கட்சியினுடைய அந்த ஸ்பேஸ் போயிடும், கட்சியோட பேஸே போயிடும். நாளைக்கு வந்து நானும் தேமுதிக தொண்டர், நான் விஜயகாந்த் நான் தான், எம்ஜிஆர் நான் தான்றாரு. அப்போ அதை செய்ய மாட்டாங்க, அந்த தவறை செய்ய மாட்டாங்க. போறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒருவேளை அரசியலில் எதுவும் நடக்கலாம், கடைசி நேரத்தில் யாரும் கூட்டணிக்கான முயற்சிகள் பலன் தரலன்னா அந்த மாதிரி செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு. அது விஜயை பொறுத்த வரைக்குமே கூட இப்போ காங்கிரஸோட போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்துட்டு இருந்ததை தொடர்ந்து பார்த்தோம். காங்கிரஸுடைய சில முக்கிய தலைவர்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவா பேசுறதை பார்த்தோம். ஆனால் பேசக்கூடிய முக்கியமான தலைவராக இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் போய் நேரில் பார்த்து வந்தாரு. ஆனா அவரே கூட பேட்டியில விஜயோட ஓட் ஷேர்ன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த கட்சி சார்பாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 30% 40% நாங்கள் தனி ஆட்சி அமைச்சிரும், எங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் செட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு 15% தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது இப்போ எதிர்வினையாற்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இல்லை, முதல்ல டிவிக்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இப்போ வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாவது கொண்டு வந்துடணும். டிவிகே தரப்புல இருந்து பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. 100 சீட்டு, டெப்டி சிஎம் வந்து ஒரு 2 அமைச்சர், ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் ஆதரவு, கேரளாவில் ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ராகுல வந்து அவர் கூட இருக்க சில முக்கியமான நபர்கள் வந்து குழப்புறாங்க அப்படின்ற ஒரு இந்த இல்லை, குழப்புறாங்கன்னா அந்த அளவுக்கு ராகுல் வந்து குழம்பு போகிறவரும் கிடையாது. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பார்க்குறாரு, புது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாநில தேர்தல் தானே, சென்ட்ரல் எலெக்ஷன் கிடையாது, மாநில தேர்தல் தானே. நம்ம மிஞ்சி போனால் 10 சீட் கொடுப்பாங்க, 20 சீட் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். 100 தொகுதியில் நின்னோம்னா 100 தொகுதியிலையும் போய் சின்னத்தை போய் சேர்க்கலாம், நம்ம பர்சன்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறார். ஒரு ஆசிட் டெஸ்ட் கட்சியை வந்து ரீசர்க்கிள் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் கிட்டத்தட்ட 40-48 மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க. அப்படின்னு கட்சியை மறுசீரமைப்பு பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறாரு ராகுல். அப்போ இது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்தால் போது போனால் நமக்கு என்ன பெரிய விஷயம், மிஞ்சி போனால் 10 சீட் போகுமா, 20 சீட் போகுமா, அப்படி வந்தாலும் நமக்கு என்ன செஞ்சு போகிறாங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் மற்ற மாநிலங்கள் கேரளா, பாண்டிச்சேரி மாதிரி பார்த்தா அது வந்து வந்தால் ஆட்சின்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சிலருக்கு அந்த கரெக்டாக அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கார்கேவாக இருக்கட்டும், சோனியாவாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இது வேண்டாம், இது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு டெஸ்ட், இது வேண்டவே வேண்டாம். விஜய் வந்து நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பெருசாக ஒன்றும் இல்லைனா அடிக்க போயிட்டாரு, அந்த கட்சியே ரன் ஆகுமான்னு தெரியல, ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நம்ம எந்த கூட்டணிக்கு போவோம்? பாஜக கூட்டணிக்கு போக முடியாது. அது ஒரு ஃபியூச்சர் சிக்கலாக வரும்.
பால் இந்தியா லெவல்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆனா அது 29 தேர்தல்ல ஒரு பெரிய செட்பேக் ஏற்படுத்திடும். செட்பேக் ஏற்படுத்திடும். 2வது நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு 20-21 எம்பி இருக்கிறாங்க. திமுகவுக்கு மட்டும் அதுவும் நமக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டா இருக்கு. இதை உடைச்சிட வேணாம். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை உடைக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ராகுல வந்து அப்படியே தூபம் போட்டுட்டே இருக்காங்க. நீங்க பண்ணுவோம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, காலைல எந்திரிச்சோனே துணை முதலமைச்சர் ஆயிரலாம், கார்ல போயிடலாம்னு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இங்க பேசுறார், மாணிக் தாக்கூர் பேசுறாருன்னா அவர் ராகுலுடைய குரலா தான் பேசுறாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ராகுலுடைய ஆசீர்வாதம் இல்லாமலாம் அவங்க பேச மாட்டாங்க. இல்ல அவங்களுடைய நிலைய இருப்ப வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும், அவங்க மாநிலத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இது உதவுன்ற மாதிரி இவங்க வந்து ராகுல் இல்ல அதுலதான் ஒரு சந்தேகம் இருக்கு. மாணிக் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திமுக வேணுகோபாலுக்கு கேரளால அவருக்கு வந்து ஒரு சிஎம் ஆகிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆல்ரெடி மயிலாடுதுறையில கேட்டு பார்த்தாரு 2024. ஆனா அது டிஎம்கே உடைய அழுத்தத்தினால அது கொடுக்கப்படலை அப்படின்றது நம்ம தெரிசுவதாக நின்னாங்க. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் மாநில எம்எல்ஏ அந்த மாதிரியாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல அவரை வந்து கன்வின்ஸ் இல்ல. அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. இவங்க 2 பேர் தான் டிஎம்கே அலையன்ஸ் வந்து காங்கிரஸை கூட்டு போகணும்னு பாக்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அங்க இருக்க மயிலாடுதுறையில சீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபம். மாணிக் தாக்கூருக்கு என்ன கோபம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகணும்னு பாக்குறாரு. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறதுக்கு செல்வ பெருந்தகைக்கு திமுக பேக் போனா இருக்கு. திமுக வந்து நம்ம முட்டுக்கட்ட போடுது, நம்ம தலைவராக திமுக தான் முட்டுக்கட்ட போடுது. இவங்க 2 பேர் தான் இப்ப மெயின் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ராகுலுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று நடந்த பார்லிமெண்ட்ல நடந்த இஷ்யூ கூட மாணிக் தாக்கூர் தான் லெட்டரே கொண்டு போய் கொடுக்குறாரு. ராகுல் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறது லெட்டரை கொண்டு போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்குறதே இவர் தான் கொடுக்குறாரு. அப்ப மிக நெருக்கமா இருக்கிறாரு. அப்ப ராகுலுடைய வாய்ஸை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்னன்னா கூட்டணிகள் மாறுதோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவர் என்ன சொல்றாரு, நேற்று நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. 15 to 18ங்கிறாரு. 15% to 18% வரைக்கும் தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 30% வேணும். 4 பிரிஞ்சா கூட ஒரு 25% வேணும். அப்ப இந்த 18-16 போது எப்படி வரும்? அதே நேரம் தான் காங்கிரஸ் 7% இருக்குன்றாரு. தனிச்சின்னா காங்கிரஸ் 7%, அதாவது எந்த கால்குலேஷன் சொல்றாருன்னு தெரியல. இதுக்கு அவங்க தரப்புல வந்து இல்ல ரோட்டெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தனிச்சின்னா காங்கிரஸ்க்கு எப்படி விழுகும்? தனிச்சின்னு தான் 3வது அணி அமைச்சாங்க. 3வது அணியில என்ன வந்துச்சு? ஒன்றும் மக்களால் கூட்டணி ஒன்றும் வர முடியலையே. அப்ப இதை வந்து அவர் இப்பதான் யதார்த்தத்துக்கு வந்திருக்காரு. 15% நம்ம ஒரு 7% இன்னும் சில கட்சியெல்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணி நிக்கலாம். அவள் அட்ரஸ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நினைக்கிறார். இந்த 15%மே இவர் சொல்ற கணக்குப்படி வச்சுக்கிட்டாலுமே தனிச்சு நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? தனிச்சு நின்னாங்க 234 தொகுதியில் போடுறாங்க. சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் ஒரு மைண்ட் செட் வரும். அது கூட்டணியை பார்த்து போடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது 15 கம்மியாகும். அப்புறம் 2வது வேட்பாளருடைய முகம் இருக்குல்ல, பூரா புதுசு, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு, சின்னம் இருக்குல்ல, நல்ல சின்னம் கிடைச்சிருக்கு. சின்னம் மட்டும் கிடையாது, கேண்டிடேட் இருக்குல்ல. உதாரணத்துக்கு மஃப்ஸ் சிட்டிக்குள்ள பிரச்சனை கிடையாது. மஃபசல்ல பொறுத்தா சொல்ற கேண்டிடேட் எல்லாமே விஜய் தான். 2034 ஆல்ரெடி அந்த தொகுதியில 2 கட்சிக்கார வேலை பார்த்துட்டு இருப்பான் 2 வருஷமா. அவங்க கேண்டிடேட் நிக்கணும்னு அவன் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருப்பான். அதை உடைச்சிக்கிட்டு உள்ள போடும்னா நீங்க நல்லது கெட்டது காது குத்து காரு மாதிரி எல்லாத்துக்கும் போய் நின்றுருப்பான். 2 வருஷமா காலில் விழுந்திருப்பான். எல்லா வேலையும் பண்ணி ஒரு பேஸ் போட்டு வச்சிருப்பான். அதை உடைச்சிட்டு உள்ள போடணுமே, அதை என்ன பண்ணுவீங்க? இப்போ அதெல்லாம் வந்து அந்த கேண்டிடேட்டை கொண்டு போய் அவன் மக்களோட பழகி மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்கி அவன் ஓட்டு போட வேண்டியது உள்ள இருக்கு. இதெல்லாம் சிக்கல் இருக்கு. அப்படிங்கும்போது 15%ங்கிறதும் கம்மி. இப்போ உள்ள அவர் பிரகாரம் பார்த்தா இந்த 15% சொன்னாங்க. இதெல்லாம் எங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த டெஸ்ட் 40%ங்கிறாங்க. அது கோச்சுக்கிறாங்க. எங்கிட்ட யார் பார்த்து 15% சொல்லாமா, நாங்க வந்து 30% இருக்கிறோம், 35% இருக்கிறோம், நாங்க தனியா 40% இருக்குன்னு ஏத்திக்கிட்டே போறாங்க. 40,000 30,000 ப்ரூவன் ஓட்ஸ் எதுவுமே இல்லாத போதும் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ற ஒரு இயக்கமா இருக்கு. இப்ப விஜய்க்கு எதிர்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு மனிதன் கேட்குறீங்க வச்சுக்க, தமிழ்நாடு வாக்காளர்கிட்ட ஓட்டு போடுறீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்ப்பா, 2 கட்சி மாறி இருக்குன்னு ஒரு ஓரலா சொன்னாலும் கூட கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அவங்க பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை எதையுமே அவர் அட்ரஸ் பண்றது இல்லை, பேசுறது இல்லை, கையில் எடுக்கிறது இல்லை. அவர் பிரச்சனையும் அவர் பேசுறது இல்லை, அவருக்கு வர பிரச்சனையும் பேசுறது கிடையாது. அப்படிங்கும்போது செலக்டடான சில விஷயங்களுக்கு வர்றாரு, செலக்டடான நேரத்தில் வெளியில் வர்றாரு. அப்படிங்கும்போது இவர் ஆல்டர்னேட்டிவா, உதாரணத்துக்கு அதிமுக திமுக இந்த 2 கட்சிக்கு கடந்து 50 வருஷத்துல இருக்கு. 2மே ஒரு திராவிட ஐடியாலஜி உள்ள கட்சி. ஒரு கட்சியை வந்து அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. அதிமுக ஆல்மோஸ்ட் பாஜக போயிடுச்சு. அது திராவிட ஐடியாலஜியே கிடையாது. இப்போ ஒரே திராவிட ஐடியாலஜி உள்ள கட்சி திமுக தான். இப்போ இந்த ஐடியாலஜியை காலி பண்ணா தான் உள்ள வர முடியும். அப்போ இந்த ஐடியாலஜியை திமுகவை விட டிவிகே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வரலாம். திராவிட ஐடியாலஜியே வந்து திமுக திராவிட ஐடியாலஜி என்ன இருக்கு,
சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதசார்பின்மை, இதுதான். ம். இதை வந்து நீங்க கரெக்டா திமுகவை விட ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ம். 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட மாநில உரிமை, மாநில சுயாட்சி, சமூக நீதி, மதசார்பின்மை இந்த விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. இந்த 2 கட்சியுமே கரெக்டா பேலன்ஸ்டா போனாங்க. இப்போ ஒரு கட்சி இல்ல. இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இதை நீங்க சரியா எடப்பாடி இதை பண்ண தவறிட்டார் அப்படின்றீங்க. தவிர்த்தாரு. தவறுனதன் விளைவா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வரவேற்கு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலங்க. நிதி ஒதுக்காட்டி கூட பரவாயில்ல. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு தனி காரிடர் போட்டிருக்காங்க, தனி வழித்தடம், அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதை வரவேற்றிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கேவலம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை அடித்துட்டு போறதுக்கு தனி வழித்தடம் போறதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்க வரவேற்கிறீங்களே. ஒரு அந்த கூட்டணியில் இருக்க கட்சி கூட கண்டிக்குது. பாமக சொல்றாங்க, தேமுதிக சொல்றாங்க, மற்ற எல்லா கட்சியும் சொல்றாங்க. நீங்க வரவேற்கிறீங்கன்னா நீங்க பாஜகவினுடைய இன்னொரு விங்கு அணி ஆயிட்டீங்களே. அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்துச்சு? அந்த மாதிரி பாஜக நான் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன்றாங்க. உதயமின் திட்டத்தை சார்ந்த அந்த மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ள கொண்டு இல்ல. உதயமின் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு நம்ம தெரியுது. ஏன்னா கன்சியூமர் தான் தலையில கொண்டு வைக்க போறானுங்க. கன்சியூமர் தலையில தான் போய் மொத்தமா அது வந்து பாரமாயிர போது 50% வந்து நீங்க வந்து பிரைவேட்ல வாங்கணும்ன்றாங்க. இது எல்லாமே சிக்கல். நாளைக்கு வந்து சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்றா அதில் கையெழுத்து போடுறாங்க. நீங்கள் உடனே கையெழுத்து போட்டீங்க. அந்த 11 ராஜ்யசபா எம்பிகள் போட்ட கையெழுத்து தான் 3 வேளாண் சட்டமாக இருக்கட்டும், அப்புறம் ஆர்டிகல் 370 இருக்கட்டும், காஷ்மீர் ரத்தா இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், எல்லாமே இவங்க போடுறாங்க. இப்பயும் கூட நீங்கள் வந்து ஒரு அரசியல் பண்ண தெரியல உங்களால். நாங்கள் பாஜக கூட கூட்டோம். பாஜகவினுடைய தயவு உங்களுக்கு தேவை. உங்கள் தயவு பாஜகவுக்கு தேவை. ஒரு மியூச்சுவலாக நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறோம். இருமொழி கொள்கை, நீட் விளக்கு, இதெல்லாம் வந்து பாஜக எங்கூட விளக்குன்னு தர்றாங்க. அதனால பாஜகவோட கூட்டணி போடணும். குறைந்தபட்ச அரசியல் கூட அவங்களால பண்ண தெரியலையே. முழுவதுமாக போய் அங்கே சரண்டர் ஆகிட்டீங்கிறத குற்றச்சாட்டு. அப்போ அந்த ஐடியாலஜியே மொத்தமாக அந்த அண்ணா எம்ஜிஆரோடைய ஐடியாலஜி, ஜெயலலிதாவோட ஐடியாலஜி, அண்ணாவை பேரில் வச்சிருக்க ஐடியாலஜி அதெல்லாம் போயிடுச்சு. போய் பாஜகவுடைய இன்னொரு அடியாக நிற்கிறப்ப இப்போ திமுக தான் நிற்குது. இப்போ திமுகவை காலி பண்ணிட்டோம்னா அந்த சித்தாந்தம் வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஐடியாலஜிக்கான ஒரு வார் தான் இது. அப்போ அதை வந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாரு. ஒன்றிய அரசு எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சாதிய எதிர்ப்பு. பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவராக வச்சா போதுமா? நீங்கள் என்ன பேசுறீங்க? ஏதாவது பெரியாருடைய கொள்கையை பற்றி ஏதாவது உள்மடையில் பேசியிருக்கீங்களா? கவி ஆணவ கொள்கையை பற்றி பேசியிருக்கீங்களா? திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? எதையும் பேசுறதில்ல. உங்கள் போன முடக்கி வச்சிருக்காங்க, அதையும் பேசுறதில்ல. அப்போ எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருவார்? இப்போ அவர் மேல் உள்ள அந்த நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வருது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 15% 20% அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. பட் அவர் யார் ஓட்ட பிரிக்க போறாருன்னு வெயிட் பண்ணணும். ஆனால் இது வந்து சாத்தியப்பட்டதுன்னா ஒரு வேளை ராகுலுடைய மைண்ட் செட் படி அவர் விஜய் வந்து ராகுலை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாலும் அந்த சேருது டிவிகே பிளஸ் காங்கிரஸ் அப்படின்னா அது வந்து ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்ற கால்குலேஷன் வருவோமே, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற கால்குலேஷன் வருவோமே, 15+7 எவ்வளோ ஆச்சு? 22. 22 வச்சு என்ன பண்ணுவீங்க? 22 வச்சு நீங்க ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது. வீண் ஒரு பேரில் தொகுதியிலேயே விஜய் நிற்க ஜெயிக்க முடியாது. 22%ங்கிறது எப்படி? அதான் ரகுபதி ரொம்ப கிளியரா சொல்றாரு. நாங்க வந்து எந்த கட்சியும் எங்க இருந்து விட மாட்டோம், கூப்பிட்டும் வந்து போக முடியாது, அவங்களும் போக மாட்டாங்க. சோனியா, கார்கே இவங்க சரப்புல இருந்து ஒரு நல்ல ஒரு சைன் அவங்கள்ட்ட இருக்கு. ராகுல் தான் கொஞ்சம் அப்படி இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா, ரியாலிட்டி கணக்கு பார்த்தாலுமே 7% காங்கிரஸ் கிடையாது. அப்படியே சொல்ல கணக்கு பிரகாரமே 7 + 15 22%. 22% வச்சு ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாது. விஜய் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், முதலமைச்சர் கேண்டிடேட். அவர் விரும்பாக்கத்திலேயோ விருதாச்சலத்திலேயோ வில்லிவாக்கத்திலேயோ எங்கேயும் நிற்கட்டும், அப்புறம் ஜெயிக்க முடியாது. விஜய் நிற்பாராங்கிற தேர்தலில் தனியமாக தான் இருக்கு. ஏன்னா வேளச்சேரி நிற்க போறதா ஒரு வேளச்சேரி அவர் வீல இருக்க தொகுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீல இருக்க எல்லா தொகுதியிலும் அவர் நிற்க போறாரு. உங்கள் விஜய் வீ தொகுதியில் நிற்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிக்கிற வேண்டியதான். பட் அதுவே சாத்தியம் இல்லையே. ஒருவேளை ஏற்பட்டாலுமே சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லை அப்படின்றீங்க. எப்படி சாத்தியமாகும்? 15+7ங்கும்போது 22% எப்படி 30% குறைஞ்சபட்சம் வேணுமே. அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி ஒரு சில நாளில் ஃபைனல் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு சில சீட்ஸ் மட்டும்தான் அப்படின்றாங்க. ஏன்னா இன்னும் 2-3 நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போன முறை எத்தனை சீட் கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுக்குறோம். 25 சீட்னா 25 சீட் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட, அதிகமாக கொடுத்தா கூட அந்த கூட்டணிக்குள்ள எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் புரிஞ்சு அதை அனுசரித்து போங்க. உங்களுக்கு 25 சீட் கொடுக்கும், அந்த 25 சீட்டுக்கு அந்த டிவிக்கு என்ன காங்கிரஸ் விசிகாவுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான். கம்யூனிஸ்டில் எல்லாத்தையும் அதே சீட் அப்படி போன தடவை கொடுத்ததை கொடுக்குறோம். அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். தேர்தல் முடிஞ்ச பிறகு உள்ளாட்சி அமைப்புகளில் போனால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாவில் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் காங்கிரஸ் பிடிவாதமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்கிறாங்க. சீட்டு கூட இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அது வந்து திமுக ஒருபோதும் ஒத்துக்கிறாரு.
அதை பேசிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த இறங்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கனிமொழியோட பேச்சு கூட பெருசா உடன் அந்த இல்ல ஒரு கனிமொழி அவங்க வந்து ஒரு இவங்களுடைய ஃபைனல் ஒரு வார்னிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போனோம், மூவாய் இருக்க முடியாது அப்படின்றதால சொல்லியிருக்காங்க போல. அதேமாதிரி வரக்கூடிய தகவல்னா ஃபைனல் ஆயிடுச்சு, தொகுதியில் மட்டும் கொஞ்சம் இழுபறியா இருக்குது, அதை ஃபைனல் பண்ணிடுவாங்கன்றாங்க. இந்த பக்கம் வந்து இப்போ அண்ணாமலை ஒரு புதிய பிரச்சனை வந்து கிளப்பியிருக்காரு. ஸோ ஒரு 6 தொகுதிகளுக்கு வந்து அவர் வந்து பொறுப்பாளராக போட்டாங்க. அவர் சொல்லக்கூடிய நியாயமான ஒரு காரணம், என்னுடைய அப்பாவுடைய உடல்நிலையின் காரணமாக அவரை நான் வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் இந்த எலெக்ஷனில் ஆக்டிவாக என்னால் இருக்க முடியாதுன்றதை சூசகமாக சொல்லிட்டு அவர் வந்து வெளியிருக்காருன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அவர் ஏன்னா அவரை வந்து அவ்வளோ ஒரு சிஎம் கேண்டிடேட் அளவுக்கு அவர் வந்து இருந்தார், அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணார். பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலைன்ற அளவுக்கு ஒரு பேசக்கூடிய அளவுக்கு வந்து பிஜேபியை வளர்த்த தான் அது மொமெண்டத்தை இவங்க விட்டுட்டாங்க. அது ஒரு கோவம். ப்ளஸ் சிங்கை ராமச்சந்திரன் வந்து இவரை வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தார் இந்த கோவையில் தொகுதியில் போட்டியிடும் போது. ஸோ அந்த தொகுதியோட பொறுப்பாளராக அவரை போட்டது வேணும்னே இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இல்லை அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை எப்படி பாலிடிக்ஸ்க்கு வந்தாருங்கிறது பெரிய சுவாரஸ்யமான கதை. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவர் வந்து இயற்கை விவசாயம் பண்றாரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, இப்படி ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அந்த ரஜினிகாந்த் வந்து கேண்டிடேட் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, இவர் தான் கேண்டிடேட்னு அப்படி ஒரு பில்டு பண்ணி உருவாக்குன ஒரு லீடர் வந்து அண்ணாமலை. அப்புறம் நேரடியாக ரஜினி கட்சி ஆரம்பிக்க முடியல, நேரடியாக பாஜக வந்தார், துணைத் தலைவராக இருந்தார், மாநில தலைவர் ஆகிட்டார். அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெரும் கூட்டத்தை அண்ணாமலை பாஜக குறிப்பாக கொண்டு வந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையுமே சரி, ஒரு பேச்சால் ஈர்த்து உள்ள கொண்டு வர்றது வந்து அண்ணாமலை பண்ணார். அது வந்து தவறான மதவெறியான டெய்லி வந்து பிரஸ் பார்க்கறது, நல்ல வீடியோ யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இல்ல அது வந்து ஸ்பீக்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டாரு. அது எல்லாமே நிறைய வந்து ஃபேக்கான விஷயம் இன்னைக்கு வரைக்கும். ஆனா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்ல இருந்தாரு. அதை வைத்து கட்சிக்கு ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை உள்ள கொண்டு வந்தார் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ். அண்ணாமலை வார் ரூம் ஆரம்பிச்சதெல்லாம் பிஜேபியில் அதுக்கு முன்னாடி வந்து நடக்காத ஒரு விஷயம். அது தனியா அவருக்காக பண்ணிட்டார். அது இவங்களுக்கும் பாஜகவுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படி அதனாலதான் 2024 ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட் பேங்க் அவர் ஏற்றி காமிச்சார். ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இவர் மேல் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் போது அதிமுக உள்ளே கொண்டு வரணும், இவரு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை, அதே கம்யூனிட்டியில் யார் முகமாக இருக்கணுங்கிற பிரச்சனை. செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை, அண்ணாமலைக்கு இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை, எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. நயினா நாகேந்திரனுக்கும் டிடிவிக்கு என்ன பிரச்சனை, ஒரே கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் யார் முகமாக இருக்கணும், யார் ஃபேஸாக இருக்கணும், அதான் பிரச்சனை. இப்போ அதே கம்யூனிட்டியில் பிரச்சனை வருது. ஒன்றா அண்ணாமலை தூக்குனா தான் நான் போவேன்றாரு. வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை நீக்க போகிறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துடுது. என்னன்னா நம்மளால் கட்சி உருவாக்கி வச்சுருக்கிறோம், நம்ம பேச்சை கேட்காம அவங்க பேச்சை கேட்டு நம்ம தூக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒதுங்கியே தான் இருந்தார். நடந்த ஒரு பொதுக்குழுக்குள்ள போகல, அப்புறம் நடந்த 2-3 நிகழ்ச்சியில் கூட மத்திய அமைச்சர்கள் வர்றப்ப கூட போகாமல் இருந்தார். இவரே போய் சந்தோஷம் கூட போய் கூட்டு ஃபீல் சந்தோஷம் கூட போய் கூட்டு வந்துலாம் வச்சார், பார்த்தோம். அப்பையும் ஒரு சில காரணங்கள் சொன்னார். அம்மா உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லைனாரு. அதுவும் நயினாருக்கு வந்தப்போ நயினாருக்கு இவருக்குமே சரியான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இருந்ததுக்கு பிறகு என்ன பண்ணனா, இவரை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முகமாக இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட 4 தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக போட்டது அவரால் ஏற்றுக்கிற முடியல. அப்போ அதுலேருந்து வெளியே வந்துடணும். அது 2வது சிங்கானூரில் போட்டிருக்காங்க. அவரை மாதிரியே எல்முருகனை போட்டிருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாரையுமே வந்து இல்லை போட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு நான் தான் பாஜகவின் முகம் அப்படின்னு சொன்னவர், அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு மாநில தலைவராக இருந்தவரை கொண்டு போய் ஒரு மாவட்ட செயலர் ஆக்கிற மாதிரி ஆயிருது, பொறுப்பாளராக போகிறது. அப்போ என்ன ஆகும்னா அது வேண்டாம் அப்படிங்கிறத பண்ணுறாரு. ஏறக்குறைய அவர் ஒரு சைகை கொடுக்குறாரு, நான் இந்த தேர்தலில் வந்து ஒதுங்கி நிற்கிறேன், இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருக்காது. அவர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார். இப்போ என்னன்னா அவரே தேர்தலில் நிற்கலங்கிறது சொல்கிறார். தேர்தல் நிற்பீங்களா எதிர்பார்த்துக்கலாம்னா அது வந்து முடிவு பண்ணுறேன் அப்புறம் சொல்கிறேன்னு மலுப்பலான பதிலாக இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் களத்திலிருந்து நான் ஒதுங்கிறேன் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் அவர் ஒரு கட்சியே ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் பாஜக கூப்பிட்டு வெளியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, ஒரு பேருக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போ அதுக்கே வந்து தேர்தல் ஆக்டிவ். டிடிவி தினகரன் இதே நிலைமை தான், அவரும் தேர்தலில் போட்டியிடலை, ஆனால் ஒதுங்கி இருக்க போகிறாங்க. அவர் யாராவது சம்மந்தப்பட்ட ஆட்களை போட்டு ஒதுங்கி இருக்க போகிறார். அண்ணாமலை டிடிவி எல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு ஒட்டாத உறவாத்தான் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவில் அந்த அவர் ஐயா தனியாக இருக்கார், சின்னையா தனியாக இருக்கார். பாஜகக்குள்ள ஒரு கூட்டணி, அதிமுகக்குள்ள தேர்தல் நெருங்க அதிமுக நிர்வாகிகள் பலர் வெளியேறது கூட வாய்ப்பு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அப்புறம் சில அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்லாம் கூட இன்னும் தேர்தல் நெருங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், சீட் கிடைக்காதவர்கள், குழப்பம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதனால் வெளியேறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ என்டிஏலையும் பெரிய ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு.
அது சரி செய்யக்கூடிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி பிரதமர் வர்றதாக செய்தி இருக்கு. அந்த நேரத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி ஒட்டை கொண்டு வந்து நிற்கணும்னு பார்க்குறாங்க. 2021 இதே கூட்டணி தான் இருந்துச்சு. தோல்வி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டணி இப்போ பலகீனமாக இருக்கு, பல குழப்பத்தோடு இருக்கு. இப்பயும் அதே கூட்டணியாக தான் இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு ஏன் அதிமுக வந்து பாஜகவுடைய இன்னொரு அணியாக மாறி போச்சு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, ஒரு நல்ல வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி மிஸ் பண்ணிட்டார். டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது ஏறக்குறைய ஒரு வெற்றியை நெருங்கிய கூட்டணியாக இருக்கும். அது கடைசி நேரத்தில் வெற்றி கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதிமுக டிவிகே அலையன்ஸ் அதிமுகவில். அதனாலதான் கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு 2 வருஷமாவே அதிமுகவை இதை பத்தி எதுவும் பேசாமலே கடந்து வந்துட்டு இருந்தாரு. அவரும் வந்து விஜய் விமர்சனம் பண்ணாமலே ஒரு பங்கு கடந்து வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் டைரக்டா 1 to 1 பேசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல அது என்னன்னா, அது பாஜக தான் அந்த கேம் ஆடுறாங்க. பாஜக தான் வந்து அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தம் பாஜக தான் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் தனியாக டீல் போட பிறகு உள்ள வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பிறகு விஜய்க்கு அங்கே கதவு அடைக்கப்படுது. அதற்கு பிறகும் அதிமுக தரப்புல முயற்சி பண்றாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் விசிக தரப்புல முயற்சி பண்றாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து டிடிவி அண்ட் ஓபிஎஸ்சியா சேர்த்துருன்னு பார்த்தாங்க. டிடிவியை கட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் விஜயோடு ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு, கான்டாக்டில் இருக்கிறாரு, எப்படியோ போயிடணும்னு பார்க்குறாரு. ஓபிஎஸ்க்கு என்னன்னா 2 பக்கம் பிரச்சனை. ஒரு பையன் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறாங்க, ஒரு பையன் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறாரு. பாஜக கூட்டணிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல் வந்தப்போ இவர் உள்ளே போயிருக்காரு. உள்ளே போய் ஃபோனை போட்டு கையில் கொடுத்துருக்காரு. அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் இங்கே சென்னையிலேருந்து ஊருக்கே போயிட்டாராம் ஓபிஎஸ். அந்த மாதிரி ஒரு பையன் அங்கே, ஒரு பையன் இங்கே, இவர் டிவிக்குங்கிற மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக குழப்பம். ஆதரவாளர்களுமே முழுமையாக வெளியே போயிட்டாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெருசாக யாரும் இல்லை. இன்னைக்கு வைத்திலிங்கம் முக்கியமான ஒரு ஆதரவாளராக இருந்தார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் நிறைய போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. வெள்ளமணி நடராஜன் திமுக போகிற மாதிரி இருந்தாலும் அவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான குழப்பம் இருக்குது. அப்போ எந்த கூட்டணியுமே இந்த பக்கம் வந்துடக்கூடாது, தாவேக்கா ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாதுங்கிறதுல பெருசாக வேலை பார்க்குறது பாஜக தான். அப்போ இதை வந்து மீறி ஒரு அரசியல் விஜய் பண்ணணும், பண்ண முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு அவரும். மிக்க நன்றி சார்.